சித்திரை திருவிழாவின் 3ஆம் நாள் சொக்கநாதர் கைலாச பர்வத வாகனத்திலும் மீனாட்சி அம்மன் காமதேனு வாகனத்திலும் வீதியுலா வருகிறார்கள். கைலாச பர்வத வாகனம் சொல்லும் உண்மை என்ன தெரியுமா? உயிர்கள் எப்போதும் ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 பிணிகளில் சிக்கியிருக்கின்றன. 64 கலைகளிலும் சிறந்தவன் ராவணன். ஆனால் அவன் ஆணவத்தின் வடிவமாக இருந்தான். ஒருநாள் நாரதரின் வார்த்தைக்கு தூண்டப்பட்டு கைலாச மலையை தூக்க முயன்றபோது சிவபெருமான் தன் கட்டை விரலால் அழுத்தினார். 20 கரங்களும் மாட்டிக்கொண்டது. தன் தவறை உணர்ந்த ராவணன் தன் கைகளை வீணையாக்கி நரம்பை எடுத்து சாமகானம் இசைத்து பக்தியுடன் சிவனை பாடினான். சிவபெருமான் அவனை மன்னித்து விடுவித்தார். இதுவே கைலாச பர்வத வாகனம் உணர்த்தும் உண்மை. ஆணவம் இறுதியில் பக்திக்கே தலைவணங்க வேண்டும். காமதேனு வாகனத்தில் வருகிறாள் மீனாட்சி அம்மன். எதை வேண்டினாலும் அருள் புரியும் தாயாக அவள் பக்தர்களின் ஆசைகளை நிறைவேற்றுகிறாள். நாம் அங்கே இல்லாவிட்டாலும் நம் மனம் எப்போதும் மதுரை மீனாட்சி அம்மன் சன்னதியிலேயே இருக்கிறது.